ஏப்ரல் 15 ஜீவ ஊற்று வேத தியானம் சங்கீதம் 15 வசனம் 2. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே என்பதே. சத்தியத்தை மனதார பேசுதல் என்றால் என்ன என்பதை குறித்து சற்று தியானிக்கலாம். சிலருடைய வாழ்வில் சத்தியம் என்பது உதட்டளவில் மாத்திரமே இருக்கும். உதட்டளவில் சத்தியம் இருக்கும் என்றால் அவர்களுடைய செய்கையில் தேவ நீதி இருப்பதே இல்லை. உதட்டளவில் சத்தியம் பேசுகிறவர்களுக்குள் பெருமை குடிகொண்டிருக்கும். மனுஷருடைய புகழ்ச்சிக்காக சத்தியத்தை பேசுகிறவர்களாக ஒருபோதும் இருக்கலாகாது. சத்தியத்தை தங்கள் இருதயத்தில் பதித்தவர்களாக சத்தியத்தை பேச வேண்டும். இதையே ரோமர் 10:8 இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே என்று வேதம் கூறுகிறது. மேலும் சத்தியத்தை பிரசங்கிக்கிற தனக்கே முதலில் பிரயோஜனம் உண்டாகத்தக்கதாக அந்த சத்தியத்தில் அனுதினமும் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். ரோமர் 2:21 இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதியாமல் இருக்கலாமா என்று வேதம் கண்டிக்கிறதை கவனியுங்கள். அடுத்து, சத்தியத்தை பேசுகிறவர்கள் பாவ வாழ்க்கையில் சிக்குண்டு இருக்கிற பிற மனிதர்கள் தங்கள் பாவங்களை உணர்ந்து மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக வேத சத்தியத்தை சத்தியமாய் அவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும். இதையே அப்போஸ்தலர் 14:15 நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் என்று வேதம் உறுதியாக கூறுகிறது. வேத சத்தியம் பூமியில் தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்காகவே அருளப்பட்டது என்பதை நம்மில் ஒருவரும் மறந்து போகலாகாது. சத்தியத்தை எல்லோருக்குள்ளும் விதைக்கிறவர்களாக சத்தியத்தை பேச வேண்டும். சத்தியத்தை பேசும் பாக்கியம் பெற்றிருக்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்களே. ஆமென். அல்லேலூயா.